இப்ப வந்து பிரசாந்த் கிஷோர் திருப்பி அங்க போறத பத்தி நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. பீகார் எலக்ஷன்ல வந்து அவரு மது விலக்க வந்து அங்க இருக்கிற மது விலக்க திருப்பி வந்து ரிவோக் பண்ணி மது வந்து அலோ பண்ண போறேன் அப்டின்னாரு. இத குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லிக்கர் புரோஹிபிஷனுக்கு சப்போர்ட்டிவான ஆள் தான். பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துல வந்து இன்னைக்கு உங்க புரோஹிபிஷன் கருத்துன்னு இருக்கான்னா கேட்டதே தாவேகா கருத்து சார். இல்ல. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கருத்த சொல்லிடுறேன். தாவேக்காக்கு இதுல என்ன விஷன் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஏன்னா நான் அபிஷியலா சொல்ல முடியாது. சரி. ஆனா பீகார்ல லிக்கர் புரோஹிபிஷன் இருந்தாலும் அங்க குடிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி எல்லாம் குடிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அது எப்படியோ ஒண்ணு கிடைக்குது. கடத்தப்பட்டு உள்ள கொண்டு வருது. அதாவது ஒரு விஷயத்த நீங்க தடுக்க முடியாத போது, அது இல்லீகலா ஸ்மக்கிள் ஆகும்போது நீங்க அத ரெகுலேட்டும் பண்ண முடியாது. ம். அரசாங்கத்துக்கும் அதுல இருந்து வருமானம் வராம போயிடும். சோ பாலிசில ஃபுல்லா அது லிக்கர். நீங்க பீகாருக்குலாம் போனீங்கன்னா தெரியும். உங்களுக்கு லிக்கர் கிடைக்கும். ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா அந்த லோக்கல் போலீஸ்க்கு வந்து பிரைப் பண்ணுவோம். அந்த டிஸ்டிலரி அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பதிலா நேபாள்ல இருந்தோ, இல்ல வேற ஒரு பக்கத்து ஸ்டேட்ல இருந்தோ உள்ள வரும். இப்ப ம். இது மாஃபியா மாரி நடக்கும். தனிப்பட்ட நபர்களிடம் காசு போய் சேரும். போலீஸோட நெக்ஸஸ்ல இருந்தாங்கன்னா, இதுதான் மாஃபியா. அப்ப அந்த குடிய நீங்க தடுக்கல. அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு வர ரெகுலேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தையோ, இல்ல அரசாங்கத்துக்கு வர டாக்ஸ் இன்கமையோ மட்டும் தான் தடுக்க முடியும். அப்ப இது வந்து சொல்யூஷன் கிடையாது. சோ இத வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றது தவறு கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் வந்து அதற்காக அரசாங்கமே கடைய தொறந்து வச்சு ரெகுலேட் பண்ணாம அத பண்ணிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ்நாட்டுல 12:00 தான் ஷாப்ஸ் ஓப்பன் ஆகணும்னா 8 மணிக்கு கிடைக்கும். 10 மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணா நைட் 12 மணிக்கும் கிடைக்கும். 2வது அத அந்த நம்பி இடத்துல நம்ம ஒரு ஒரு எக்கானமி irregularities. வைக்கவும் கூடாது. ஆமா. அந்த இடத்துல வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டீஸும் இருந்துகிட்டே இருக்கு. பார் நடத்துறவங்க கட்சிக்காரங்களா இருப்பாங்க. வெளியில ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் ரூ. 1 அங்க ரூ. 10. அன்ஹைஜீனிக் ஃபுட், அன்ஹைஜீனிக் ஆம்பியன்ஸ். உடம்ப தெரிஞ்சே கெடுத்துக்கிறவனுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா? இல்ல.